Hi student, 12th standard, chapter 12, exercise 12.1, sum number 6. Fill the following table so that the binary operation on A. A என்ற செட் ஏபிசி கொடுத்தாங்க இஸ் காம்படிட்டிவ். 3 பேரும் காம்படிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த டேபிளும் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாக்ஸ் 3 பாக்ஸ் ஃபில் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபில் பண்ணலாமா? சொல்யூஷன் இது வரைக்கும் கொஸ்டின்ப்பா. இப்போ solution of our table find பண்ணலாமா? Therefore box next fill பண்ணுங்க. Next star A B C A B C A B C B C A B C B A B A. Okay, next C. இந்த வேல்யூ 3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படி செக் பண்ணி பார்த்தலாம்? நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு வேல்யூ என்ன ஃபைண்ட்? ஃபர்ஸ்ட் கேளுக்கு என்ன நம்ம ஏ ஸ்டார் பி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இதான் கொஸ்டின் மார்க்கு. ஓகே, அப்போ ஏ ஸ்டார் பின்னா எது ஈக்குவல்? பி ஸ்டார் ஏவும் ஈக்குவல் தான் நமக்கு. இப்போ பி ஸ்டார் ஏ வந்து ரிசல்ட் தான் செக் பண்ண போகிறோம். ஏ ஸ்டார் பிக்குங்க நாங்கள் ஃபில் பண்ணணும். ஏ கூட ஸ்டார் பி எடுத்து அங்கே ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணோம். எனக்கு பி ஸ்டார் ஏ ரிசல்ட். அப்போ பி ஸ்டார் ஏ என்ன இருக்குது? பிக்கும் ஏக்கு ஸ்டாருக்கு என்ன சி இருக்குது. அப்போ பி ஸ்டார் ஏ என்ன ரிசல்ட் இருக்கு? சி என்ற வேல்யூ. அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஈக்குவலாக இருந்தால் தானே என்ன வரும்? அப்போ இது பி ஸ்டார் சி இருந்தால் அப்போ ஏ ஸ்டார் பி எப்படி என்ன ஆகும்? அப்போ ரிசல்ட் என்ன வரும் நமக்கு? சி. அப்போ ஏ ஸ்டார் பி என்ன சி தான் நமக்கு. ஏன் அவன் காம்படிட்டிவ் சொல்லிட்டான் நமக்கு. ஏ ஸ்டார் பி ஸ்டார் சேம் சொல்லிட்டான். காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சி ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டேபிள் ஃபில் பண்ணோம். ஏ ஸ்டார் சி செக்னா என்ன கண்டுனா ஏ ஸ்டார் சி வேல்யூ கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி? சி ஸ்டார் ஏ. அப்போ சி ஸ்டார் ஏ எங்க இருக்கு பாரு? சி ஸ்டார் ஏ இங்க இருக்கா? சி ஸ்டார் ஏ. அப்போ சி ஸ்டார் ஏ என்ன ரிசல்ட் நமக்கு? ஏ. அப்போ ஏ ஸ்டார் சி ஸ்டார் சேம் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்க ஏ இருந்தா இங்க என்ன வருங்க நமக்கு? ஏ தான் இருந்திருக்கும். அப்போ இங்க ஆன்சரும் ஏ. நெக்ஸ்ட் இங்க செக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நமக்கு சிக்கும் பிக்குனா சி ஸ்டார் பி வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். சிக்கும் ஸ்டார் பி. ஏன்னா பி ஸ்டார் ஏன்னா சேம் வேல்யூ தான். பி ஸ்டார் சி வேல்யூ. பி ஸ்டார் சி வேல்யூக்கு அப்புறம் பி ஸ்டார் சி. பிக்கும் ஸ்டார் சி கேட்டா ஏ வேல்யூயா? ஓகே, அப்போ பி ஸ்டார் சி ஸ்டார்னா அப்போ இந்த வேல்யூ என்ன வந்திருக்கும்? ஏவா தான் இருக்கும். இந்த வேல்யூ நமக்கு ஏ இதுதான் நமக்கு. ஓகே, இப்போ ஃபுல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஏன்னா காம்படிட்டிவ் ஏ ஸ்டார் பின்னா பி ஸ்டார் ஏ. அப்போ பி ஸ்டார் வேல்யூ நமக்கு தெரியும். பிக்கும் ஸ்டாருக்கும் ஸ்டார் ஏக்கு எடுத்தா சி தெரியும் நமக்கு ரிசல்ட். அப்போ திரும்ப சி இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் சேம். அப்போ இது சி இருந்தால் இது சியா இருக்க போகுது. ஏ ஸ்டார் சியும் சி ஸ்டாரும் ஏ. அப்போ சி ஸ்டார் ஏ வந்து கொஸ்டின் இருக்குது. சிக்கும் ஸ்டார் ஏங்கிறது ஏன்னு தெரியும். அப்போ இது ஏவா தான் இருக்கும். அப்போ நான் சி ஸ்டார் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஸ்டார் சி வந்து ஏ நம்ம கொஸ்டின் இருக்குது. பிக்கும் ஸ்டார் சிக்கு ஆன்சர் நமக்கு ஏன்னு தெரியும். அப்போ இந்த ரிசல்ட் என்ன இருக்கும்? ஏவா தான் இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.